வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போற ஒரு விஷயம் ஆன்மா. ம் அதோட பயணம், இந்த பிரபஞ்சத்தோட அதுக்கு என்ன தொடர்புன்னு பல கோணங்கள்ல அலச போறோம். ஆமா. இதுக்கு நாம பயன்படுத்துறது நீங்க குடுத்திருக்கிற தகவல்கள் தான். இதுல பழங்கால கதைகள், தத்துவங்கள், ஏன் நவீன அறிவியல் பார்வை கூட இருக்கு. நிச்சயமா. நம்மளோட நோக்கம் என்னன்னா, நாம ஏன் இங்க இருக்கோம், இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இரகசிய குறியீடு என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். வாங்க, இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. இந்த தகவல்கள படிக்கும்போது ஒண்ணு நல்லா தெரியுது. மனித இனம் ஒரு பெரிய ஆன்மீக விழிப்பு நிலையில இருக்குன்னு இது சொல்லுது. ஆன்மீக விழிப்பா? ஆமா. அதாவது நம்ம வேலைக்கு ஒரு திட்டம், பணத்துக்கு ஒரு திட்டம் போடுறோம் இல்லையா? ம், ஆமா. அதே மாதிரி நம்ம ஆன்மாவுக்கும் ஒரு திட்டம் இருக்குன்னு இது சொல்லுது. ஒரு மேலெறுதல் திட்டம், அதாவது அசென்ஷன் பிளான். புதுசான கருத்து கிடையாது. ஆனா இத நாம பார்க்குற கோணம் தான் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அப்போ அந்த வார்த்தையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். அசென்ஷன் அல்லது ஆன்மாவின் மேலேற்றம். நீங்க கொடுத்திருக்கிற ஒரு ஆதாரம் நம்ம எல்லாரையும் அசென்ஷன் பள்ளியின் மாணவர்கள்னு சொல்லுது. ஆமா, பியூப்பிள்ஸ் இன் தி ஸ்கூல் ஆஃப் அசென்ஷன். அந்த பியூப்பல்ங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு இல்லையா? ஒன்னு மாணவன், இன்னொன்னு வண்ணத்து பூச்சி. ஆமா, வண்ணத்து பூச்சியா மாறுறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நிலை. இது வெறும் வார்த்தை விளையாட்டா, இல்ல இதுக்குள்ள ஆழமான அர்த்தம் இருக்கா? இதுதான் இந்த மொத்த கலந்துரையாடலோட மையப்புள்ளினே சொல்லலாம். அந்த இழைப்பு ரொம்ப முக்கியம். எப்படி? உதாரணத்துக்கு கிரேக்க மொழியில சைக்கேன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு ஆன்மானும் அர்த்தம் உண்டு, வண்ணத்து பூச்சினும் அர்த்தம் உண்டு. ஓ, அப்ப ரெண்டுமே உருமாற்றத்தை குறிக்குது. சரியா சொன்னீங்க. ஆன்மாங்கிறது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உருமாறக்கூடியதுங்கிறத அவங்க அப்பவே புரிஞ்சிருக்காங்க. சரி. இந்த ஆன்மீக பயணத்தை வெற்றிகரமா முடிச்சவங்களா எசிஸ், ஒசிரிஸ், இயேசு, பரமஹம்ச யோகானந்தர் போன்றவங்கள இந்த தகவல்கள் பட்டியலிடுது. இவங்கள மேலேறியவர்கள், அசெண்டட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதம் நமக்கு ஒரு பாதம்னு சொல்லுது. ஓகே, அப்ப நாம எல்லாருமே ஒரு விதமான உருமாற்றத்துல இருக்கோம். ஆனா இந்த மேலேற வேண்டிய ஆன்மானா என்ன? நம்ம உடம்பு கோடிக்கணக்கான அணுக்களால ஆனது. இது அறிவியல். ம் ஆனா அதுக்கு மேல நம்மள இயக்குற இன்னொன்னு இருக்குன்னு சொல்றாங்க. அத பத்தி இந்த ஆதாரங்கள்ல பல வித்தியாசமான கருத்துகள் இருக்கு. ஒன்னோட ஒன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி கூட இருக்கு. ஆமா. அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யம். இங்கேதான் நவீன அறிவியலும் பழங்கால ஆன்மீகமும் மோதுதுன்னு சொல்லலாம். எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ இயற்பியலாளர் மிச்சியோ காக்குவோட பார்வையை எடுத்துக்கலாம். சரி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆன்மாங்கிறது வெறும் தகவல், இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். அகவலா? புரியல. அதாவது உங்க நினைவுகள், நீங்க படிச்சது, உங்க சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா அதுதான் உங்க ஆன்மா. அப்போ அதுக்கு தனி இருப்பு இல்லையா? அவர் பார்வையில இல்ல. எதிர்காலத்துல இதை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும்னு அவர் சொல்றாரு. இது ஒரு பார்வை. கிட்டத்தட்ட நம்மள ஒரு மென்பொருள் மாதிரி பாக்குது. இதுக்கு நேர் எதிரான பார்வை என்ன? அதுதான் வைட்டலிசம். வைட்டலிசம்ங்கிற தத்துவம். அது ஆன்மாவை ஒரு உயிர் சக்தியா பாக்குது. உயிர் சக்தியா? ஸ்டார் வார்ஸ் படத்துல வர்ற மாதிரி தி ஃபோர்ஸ். அதேதான். சரியா சொன்னீங்க. அதை அளக்க முடியாது, பார்க்க முடியாது. ஆனா அதுதான் எல்லாத்தையும் இயக்குதுன்னு நம்புறது. அப்போ ஒரு பக்கம் ஆன்மாங்கிறது வெறும் டேட்டா, ஆமா. இன்னொரு பக்கம் அது ஒரு அளவிட முடியாத சக்தி. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இந்த தகவல்கள் வேறொரு பாதையும் காட்டுது. அதுதான் அந்த ஞான மரபினர் நாஸ்டிக் சொல்ற விஷயமா? ஆமா. அவங்க பார்வை இன்னும் கவித்துவமா இருக்கு. ஒரு பெரிய ஒளியிலிருந்து சிதறின ஒரு தெய்வீக பொறி, ஒரு டிவைன் ஸ்பார்க் தான் ஆன்மா. அது இந்த உலகத்துல மாட்டிக்கிச்சுன்னு சொல்றது. ஆமா. இத உலக வாழ்க்கைன்ற கூண்டுல இருந்து அந்த பொறிய எப்படி வெளியே கொண்டு வர்றதுங்கிறது தான் உங்களோட தேடல். ம். இது நம்மள டேமன், அதாவது டேமன் அல்லது உயர்நிலை ஆன்மா, ஹையர் செல்ஃப்ங்கிற ஒரு கருத்துக்கு கூட்டிட்டு போகுது. உயர்நிலை ஆன்மா. ஆமா. இது காலத்துக்கு அப்பாற்பட்ட உங்களோட உண்மையான அழியாத ஒரு பகுதி. அது உங்களுக்கு வழிகாட்ட எப்பவும் முயற்சி பண்ணிட்டு இருக்குமா. இது ஏதோ தத்துவார்த்தமா இல்லாம இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை அனுபவத்தையும் நீங்க கொடுத்திருக்கிற குறிப்புகள்ல பகிர்ந்திருக்காங்க இல்லையா? ஆமா, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். அது என்னன்னு சொல்லுங்க. இந்த தகவல்களை தொகுத்தவர் ஒரு நாள் ராத்திரி ஒரு சாப்பாட்டு கடையில உட்கார்ந்திருந்தப்ப ஒரு பெண் அவரையே பார்த்துக்கிட்டு ஏதோ வரைஞ்சிருக்காங்க. சும்மா அவரையே பார்த்து வரைஞ்சிருக்காங்களா? ஆமா. வரைஞ்சு முடிச்சிட்டு அந்த பேப்பரை அவர்கிட்ட கொடுத்து, இதுதான் உங்க உயர்நிலை ஆன்மான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியா? அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த படத்துல 3 புனிதமான கொட்டைகளும் ஒரு திரிசூலம் மாதிரியான சின்னமும் இருந்திருக்கு. ம். பல வருஷம் கழிச்சு தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு, அந்த திரிசூலம் சொர்ப்பத்தின் கதவுகளை திறக்கிற ஒரு கருவி. அந்த 3 கொட்டைகளும் புத்தரோட ஒளி உடலை உருவாக்குற 3 விதைகள் அப்படின்னு.
நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு அந்நியர் திடீர்னு வந்து நம்ம ஆன்மாவையே படமா வரைஞ்சு கொடுத்தா திகைப்பா இருக்குமா இல்ல பயமா இருக்குமாலே தெரியல. நிச்சயமா திகைப்பாதான் இருக்கும். ஒரு அந்நியர் நம்ம உயர்நிலை ஆன்மாவை பார்க்க முடியும்னா அது நம்ம கூடவே தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ கேள்வி என்னன்னா, நாம ஏன் எப்படி அந்த உயர்நிலை ஆன்மாவோட இணையறது? அதுக்கு இந்த தகவல்கள் ஏதாச்சும் வழி சொல்லுதா? சொல்லுது. அதுவும் நாம தினமும் செய்யற ஒரு விஷயத்தை அது சுட்டிக்காட்டுது. அப்படியா? என்னது? நமஸ்தே சொல்றது. நமஸ்தேவா? அது வெறும் ஒரு வாழ்த்து தானே? இல்ல, நமஸ்தேங்கிறது வெறும் வணக்கம் சொல்ற ஒரு செயல் இல்லன்னு இந்த தகவல்கள் ஆழமா சொல்லுது. அப்புறம் அது என்ன? நம்ம 2 கைகளையும் இதயத்துக்கு முன்னாடி வச்சு கண்ணை மூடி தலைய குனியும் போது நம்ம மனச நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக பொறிகிட்ட ஒப்படைக்கிறோமாம். ஓ, இது ஒரு விதமான சரணாகதி மாதிரி. அதேதான், நாங்கிற அகந்தைய விட்டுட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக சக்திக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு பயிற்சி இது. இது ஒரு வழி. வேற என்ன வழிகள் இருக்கு? ஒளி உடல் அல்லது ஆன்மாவின் ஆடை அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தியும் பேசுறாங்க. ஆமா, லைட் பாடி அல்லது ரோப் ஆஃப் த சோல். அதாவது நம்ம ஆன்மாவுக்கு ஒரு ஆடை இருக்கிற மாதிரி. இயேசுவோட உருமாற்றம் இதுக்கு ஒரு உதாரணமா காட்டப்படுது. இதுக்கு என்ன அர்த்தம்? இங்க தான் நாம முன்னாடி பேசின செயல் மற்றும் எண்ணம் ரெண்டும் ஒன்னு சேருது. இந்த ஒளி உடலை உருவாக்க 2 வழிகள் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அது என்னென்ன? ஒன்னு செயல் மூலமா. இயேசுவோட போதனைகள்ல ஒன்னு, நாம செய்யற அன்பான செயல்கள் ஆன்மாவுக்கு பிரகாசமான வெள்ளை ஆடைகளை நெய்யுதுன்னு சொல்லுது. அப்போ நம்ம நல்ல செயல்களே நம்ம ஆன்மாவை பிரகாசமாக்குது. ஆமா, அதுதான் அதோட ஆடையா மாறுது. இது செயல் வழி. சரி, அப்போ அடுத்தது எண்ணம் அல்லது உணர்வு வழியா. அதேதான். அதுக்கு பௌத்த மதத்தில் இருக்கிற ஒரு பழக்கத்தை உதாரணம் காட்டுறாங்க. என்ன பழக்கம்? அதாவது ஞானம் அடைஞ்சவங்களோட அந்த ஒளி உடலோட இருக்கிற படங்களை தியானிக்கிறது. படத்தை தியானிக்கிறதா? ஆமா, அப்படி ஆழ்ந்து கவனிக்கும்போது அந்த படத்துல இருக்கிற அமைதி, ஞானம், அந்த ஒளி நம்ம டிஎன்ஏவே மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இது கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஏதோ மந்திரம் மாதிரி. ஒரு பியானோ கலைஞன் பியானோவை வாசிக்கிற மாதிரி அந்த படங்கள் நம்ம உயிரியலையே மீட்டமைக்குதுன்னு ஒரு ஒப்பீடு இருக்கு. ஓகே, அப்போ அது வெறும் ஒரு படத்தை பாக்குறது இல்ல. இல்ல, ஒரு விதமான ஆன்மீக இசைக்கு நம்மள நாமே உட்படுத்திக்கிறது மாதிரி. இப்போதான் இந்த விஷயம் தனிப்பட்ட ஆன்மாவிலிருந்து நகர்ந்து ரொம்பவே பிரம்மாண்டமாகுது. ஆமா, இந்த தகவல்கள் ஆன்மாவை நேரா பிரபஞ்சத்தோட இணைக்குது. அதுக்கு அவங்க பயன்படுத்துற சின்னம் அண்ட முட்டை, காஸ்மிக் எக். ஆமா, இங்கதான் இந்த தேடல் ஒரு காஸ்மிக் அளவுக்கு போகுது. இது ஹப்பிள் தொலைநோக்கியோட கண்டுபிடிப்புல இருந்து ஆரம்பிக்குது. எட்வின் ஹப்பிள். ஆமா, நினைச்சு பாருங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பால்வெளி மண்டலம் மில்கி வே தான் இந்த மொத்த பிரபஞ்சமேன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம உலகம் ரொம்ப சின்னதுன்னு நினைச்சோம். ஆனா ஹப்பிள் தான் நம்மள மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சி இருக்குன்னு கண்டுபிடிச்சு பிரபஞ்சத்தை பத்தின நம்ம குறுகிய பார்வைங்கிற அண்டமுட்டைய உடைச்சாரு. இதுல உங்க குறிப்புகள் ஒரு சுவாரஸ்யமான வார்த்தை விளையாட்ட சொல்லுது. ஹப்பிள்ங்கிற பேர்ல. ஆமா, அந்த ஆதாரங்கள் இத ஒரு குறியீடா தான் பாக்குது. ஹப்பிள்ங்கிற பேரை அவங்க பிரிக்கிறாங்க. ஹெச்யூங்கிறது கடவுளை குறிக்கிற ஒரு பழங்கால சொல். ஹெச்யூ. பிபிஎல்ங்கிறத பேபிளோட தொடர்பு படுத்துறாங்க. அதுக்கு கடவுளின் வாசல்னு அர்த்தம். அப்ப பிரபஞ்சத்தை பத்தின புரிதலுக்கு வாசலை திறந்தவரோட பேரே கடவுளின் வாசல்னு அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, இது ஒரு கவித்துவமான பார்வை. இந்த பார்வை இன்னும் ஒரு படி மேல போகுது. நம்ம பால்வெளி மண்டலமே ஒரு பெரிய ஆன்மா மாதிரி. அதுவே லன்யாக்யான் சொல்ற ஒரு சூப்பர் கிளஸ்டருக்குள்ள இருக்கிற ஒரு அண்ட முட்டை தான் சொல்லப்படுது. இது கற்பனை பண்ணவே மலைப்பா இருக்கு. இத இப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம சூரிய குடும்பம் ஒரு வீடுன்னா நம்ம பால்வெளி மண்டலம் ஒரு தெரு. சரி. ஆனா இந்த தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா இந்த தெருவே லன்யாக்கியாங்கிற ஒரு பெரிய நகரத்தோட ஒரு சின்ன பகுதி தான். ஹவாய் மொழியில லன்யாக்யானா அளவிட முடியாத ஸ்வர்க்கம்னு அர்த்தம். அளவிட முடியாத சொர்க்கம். ஆமா, இன்னும் ஆச்சரியமான விஷயம், இந்த ஒட்டுமொத்த நகரத்தையே ஒரு பெரிய அண்ட முட்டையா பாக்குறாங்க. இது தொடர்பா அந்த தகவலை வழங்குலவருக்கு ஒரு அனுபவம் இருந்ததா சொன்னீங்களே? ஆமா, அவர் ஒரு முறை துலாங்கிற பேர்ல ஒரு கதை எழுதினாராம். பல வருஷம் கழிச்சுதான் துலாங்கிறது ஆன்மாக்கள் உருவாகிற இடத்தோட பழங்கால பெயர்னு அவருக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ இது தற்செயல் இல்லையா? இது தற்செயல் இல்ல, ஆன்மாவோட பழைய நினைவுகள் தூண்டப்பட்டிருக்குன்னு அந்த ஆதாரம் சொல்லுது. அதாவது நாம ஒரு பெரிய பிரபஞ்ச முட்டைக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன முட்டைகள். இந்த அண்ட முட்டைங்கிற சின்னம் வேற எங்கெல்லாம் காணப்படுது? இது ஏதோ ஒரு கலாச்சாரத்தோட நம்பிக்கை மட்டும்தானா? அதுதான் இல்ல. இந்த ஒரு சின்னம் உலகம் முழுக்க பலாயிரம் வருஷங்களா இருந்திருக்குங்கிறது தான் ஆச்சரியம். உதாரணமா போர்ச்சுகல்ல 7000 வருஷம் பழமையான அல்கார் முட்டை கிடைச்சிருக்கு.
எகிப்திய சீன படைப்பு கதைகள்ல உலகம் ஒரு முட்டையிலிருந்து உருவாகுது. மாயன் கலாச்சாரத்துல ஜீங்கிற எழுத்து வடிவத்தை பால்வெளி மண்டலத்தை குறிக்கவும் முட்டைய குறிக்கவும் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு நிமிஷம், நம்ம பால்வழி மண்டலம் ஒரு சுழல் வடிவத்துல ஜி மாதிரி தான் இருக்கும். ஆமா, ஆனா அது நமக்கு விண்வெளியில இருந்து எடுத்த படங்களை பார்த்து தான் தெரியும். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மாயன்களுக்கு இது எப்படி தெரிஞ்சதுங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய கேள்வி. கேள்வி நியாயமானதுதான். அதுக்கான பதில் நம்மகிட்ட இல்ல. ஆனா இந்த தொடர்பு இருந்திருக்குங்கிறதுக்கான ஆதாரங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. சரி, இந்த சின்னம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான மத மரபுகளில் இருக்கு. அப்படியா? எங்க? ஆரம்பகால கிறிஸ்தவ ஓவியங்கள்ல குழந்தை இயேசு அன்னை மரியாவோட வயித்துல ஒரு ஒளிரும் அண்ட முட்டைக்குள்ள இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஓஹோ, இயேசு உருமாற்றம் அடைஞ்ச போதும் அவரை சுத்தி ஒரு ஒளி முட்டை இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ ஈஸ்டர் பண்டிகையில நாம பயன்படுத்துற முட்டைகளுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா? நேரடி தொடர்பு இருக்குன்னு இந்த தகவல்கள் சொல்லுது. மகதலேனா மரியாள் ரோமானிய பேரரசர்கிட்ட போய் இயேசு உயிர்த்தெழுந்துட்டார்னு சொன்னப்ப அவர் நம்பலையாம். இந்த வெள்ளை முட்டை சிவப்பா மாறினா நான் நம்புறேன்னு சொன்னாராம். உடனே அந்த முட்டை சிவப்பா மாறினதா ஒரு கதை இருக்கு. ஓ, அதனாலதான் ஈஸ்டர் முட்டைகள் உயிர்த்தெழுதலோட சின்னமா பார்க்கப்படுது. ஆமா, பிறப்பு, மரப்பிறப்பு, ஒரு மாற்றம் எல்லாத்துக்கும் இந்த முட்டை தான் குறியீடா இருந்திருக்கு. அப்போ நமக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன தெய்வீக பொறியில ஆரம்பிச்சு நம்ம பால்வழி மண்டலம், ஏன் இந்த முழு பிரபஞ்சமே அண்ட முட்டைகளின் ஒரு தொகுப்பு தானு எல்லாத்தையும் இந்த ஒரே ஒரு சின்னம் மூலமா இணைக்கிறாங்க. ஆமா, இது நம்ம மனசுல இருந்து பிரபஞ்சத்தோட எல்லை வரைக்கும் போற ஒரு வரைபடம் மாதிரி இருக்கு. ரொம்பவே ஆழமான பார்வை. ஆமா, இது எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும்போது இது ஒரு பெரிய சங்கிலி மாதிரி தெரியுது. ஒரு அணுவுக்குள்ள இருக்கிற ஆற்றல்ல இருந்து பிரபஞ்சத்தை இயக்குற சக்தி வரைக்கும் எல்லாம் ஒன்னோட ஒன்னு பிணைக்கப்பட்டிருக்கு. சரி, நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு இறுதியான கேள்வி. இந்த தகவல்கள் என்னை கேட்க வச்ச கேள்வி இது. சொல்லுங்க. நாம குழந்தைங்களுக்கு வெறும் கணக்கும் அறிவியலும் சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆன்மாவை பத்தின ஞானத்தையும் அந்த ஒளியையும் சின்ன வயசுலயே ஊட்டியிருந்தா இந்த உலகம் எவ்வளவு வித்தியாசமா இருந்திருக்கும். நல்ல கேள்வி. எல்லா உயிர்களும் முட்டையிலிருந்து தான் வருதுன்னு இந்த பழங்கால கதைகள் சொல்லுது. ஆனா மனுஷங்களும் அப்படிதான் உருவாகுறாங்கன்னு நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அது உண்மைதான். அப்படியானா அவங்களுக்கு நம்ம ஆன்மாவை பத்தியும் பிரபஞ்சத்தை பத்தியும் நமக்கு தெரியாத நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமான ஒரு அறிவு இருந்திருக்குமா?